ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி அதே அளவில் ஒரு 6 ப்ளவுஸ் தைச்சிருக்கு. அந்த ப்ளவுஸோட சீலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். டிஜிட்டல் பிரிண்டிங் போட்ட சேலை தான். இந்த மாதிரி சேலை இப்போ நிறையாவே வருது. 2 சேலைக்கு டிஜிட்டல் பிரிண்டிங் போட்டது, இன்னொன்று ஃபேன்சி சாரீ தான். ப்ளவுஸ்லேயும் நல்லா டிசைன் வந்திருக்கு. அதனால பைப்பிங் வச்சோம்னாவே போதும், வேறு எந்த டிசைனும் நாம் வைக்க வேண்டியதில்லை. பிளாக் கலர் சீலைக்கு வெள்ளி ஜருகை வந்த பைப்பிங் வச்சுருக்கு. அது நல்லாவே எடுப்பாக தெரியுது. சீலையிலையும் அதே கலர் தான் வந்திருக்கு. சாண்டல் கலர் வச்சுருந்தாலும் நல்லா எடுப்பாக தான் இருக்கும். 3 ப்ளவுஸுக்கு பைப்பிங் வச்சு தைச்சிருக்கு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு காட்டன் ப்ளவுஸு பிளாக் கலரில். சீலையில் பிளாக் கலர் வந்துன்னா இந்த ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இன்னொரு சாண்டல் கலரும் பாலிஸ்டர் மிக்ஸ் ஆனது தான். இது பிங்க் கலர் க்ரீன் கலர் வர்றது போட்டுக்கலாம். இதுவும் ஒரு சேலையில் வந்த ப்ளவுஸ் தான். அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு க்ரீன் கலர் பட்டு சீலைக்கு வர்ற ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்கலாம். பட்டு சேலையில் வந்த ப்ளவுஸ் பத்தாமல் போனதுனால வேறு கிளாத் எடுத்து தைச்சிருக்கு. மொத்தமாக 7 ப்ளவுஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸில் ஜருகையெல்லாம் அதிகமாகவே வெளியே வரும். அதனால் கழுத்து பீஸுக்கும் பட்டிக்கும் பிசுறு உள் சைடு போகிற மாதிரி தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டி பீஸ்லேருந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தை எக்ஸ்ட்ராவாக உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து கட்டிங் செஞ்சதை வச்சு 1/4 இன்ச் 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். இன்னொரு பட்டியும் அதே மாதிரி ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். அப்போ தான் மாறாமல் இருக்கும். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். மேலே படத்தில் பார்க்குறது தான். அந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது இடுப்பளவு 29 இன்ச்சு தான் வச்சுது. இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு கொஞ்சம் வந்ததுனால 30 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வைக்கிது. மற்றபடிக்கு அளவெல்லாம் அதே அளவு தான். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்கணும்னா கட்டிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், அது தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் கீழ் சைடு லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். பட்டி மேல் சைடு திருப்பி 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அதிகமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு பட்டியில் பிசுறு உள் சைடு போகிற மாதிரி தைச்சிக்கலாம். ஏன்னா ஜருகை அதிகமாக வந்துருக்கிறதுனால பட்டிக்கு மட்டும் ஓவர்லாக் இல்லாமல் உள் சைடு போகிற மாதிரி தைச்சிக்கலாம். பேக் சைடுக்கு வெட்டி விட்டுக்கலாம். பட்டிக்கு இன்னொரு தையல் அடிக்கணும், அது அப்புறமா அடிச்சுக்கலாம். பட்டி பீஸை எடுத்து வச்சுட்டு அடுத்து ஸ்லீவ் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். முக்கால் இன்ச்சுக்கு அதிகமாக வெட்டி விட்டுருக்கு. அதுக்கு மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அது மேலே தையல் அடித்தோம்னா தையல் நேர் வரும். அளவு 2 கைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போதும் ஒவ்வொரு பீஸாக முதல்ல தையல் அடித்து எடுத்து வச்சுட்டு அப்படின்னா அடுத்ததான் நாம் தைக்கிறது ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான். வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். கட்டிங் செஞ்சதும் தனியாக எடுத்து வச்சு பிசுறுலாம் வராத மாதிரி மடித்து வச்சிடணும். அதுக்கு பின்னாடி மிஷினில் எடுத்து வச்சு தைச்சோம்னா அதிகமாக பிசுறு வராது. கிளாத்து சுருக்காக இல்லாமல் நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா வரும். தையல் உள் சைடு போகிற மாதிரி அடிச்சுக்கலாம். லைனிங் கிளாத் சைடு உள்ளே இருக்கிற துணியில் தள்ளி விட்டு ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி 3/4 இன்ச்சு உள்ள துணி இருக்குது. நாம் 1/2 இன்ச் அளவுக்கு லைனிங் கிளாத்து மேலே தையல் அடிச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் வெளியே வராது. ஸ்லீவ்லேயும் மேல் சைடு தையல் எதுவும் தெரியாது, உள் சைடே போயிடும். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். லைனிங் கிளாத்து உள் சைடு போகிற மாதிரி தள்ளி வச்சுக்கலாம்.
ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே இருந்ததுன்னா வெளியே தெரியாது. இந்த மாதிரி மடித்து விட்டோம்னாவே போதும். அடுத்து பெரிய தையல் வச்சு சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். கிளாத்தில் எங்கேயும் அடியை சுருக்கு இல்லாமல் நேர் எடுத்து வச்சுக்கலாம். 2 கிளாத்தும் ஒரே அளவு இருக்கணும். அப்போ தான் ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும். நாம் இந்த மாதிரி மடித்து வச்சு தைக்கிறதுனால தான் ஃபினிஷிங் நல்லா வரும். எடுத்த உடனே அப்படியே வச்சு தைக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் சுருக்கு இருக்குதா, கிளாத் உள் சைடுக்கு மடிஞ்சு நிற்கிதா அப்படின்னு பார்த்து தையல் அடிச்சுக்கணும். ஸ்லீவ் தைச்ச பின்னாடி பிசுறுலாம் வெட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நூல் கட்டிங் செய்யும்போது கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம், வெளியே தெரியாத அளவுக்கு. ஸ்லீவ் வேலை இனி முடிஞ்சது. இதை எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணால் வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். 2 ஸ்லீவும் ஆப்போசிட் இருக்குது. அடுத்து பேக் பீஸ் தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஷோல்டரில் ஜாயின் பண்ணி பிசுறு உள் சைடு போகிற மாதிரி தைச்சிக்கலாம். 4 இன்ச் அளவுக்கு எல்லா சைடும் துணி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துனா தான் பிசுறு வெட்டி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை உள்ளே வச்சுக்கலாம். கழுத்து தையலுக்கு மேலே வச்சு அடிக்காமல் உள்ளேயே கிளாத்து போகிற மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கிளாத் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். லைனிங் கிளாத்தை கீழே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத்தை மேலே வச்சுக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்தில் மேல் சைடு இருக்கிற துணி தான் மேலே வரணும். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். இப்போ எல்லா சைடும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் 3/4 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதனால இன்னொரு சைடு துணி நம்மளுக்கு மிச்சமாகும். சரியாக வச்ச பின்னாடி ஒரு சைடு மட்டும் பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கலாம். கிளாத் எங்கேயும் நகராது. அதை அப்படியே நகர்த்திக்கலாம். கீழே கழுத்து சுற்றளவுக்கு கீழே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இப்போ எல்லா கிளாத்தும் எங்கேயும் நகர்ந்து வராது. நம்ம தையல் அடிக்கும்போதும் 4 இன்ச்சுக்கு மேலே சின்ன தையல் வச்சு சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். வளைவான இடம் வரும்போது மட்டும் நிறுத்தி மெதுவாக தைச்சிக்கலாம். லைனிங் கிளாத்து மட்டும் சுருக்க விழுந்த மாதிரி நகர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் கொஞ்சம் தைச்சதையும் அதை நிறுத்தி சரி பண்ணிக்கலாம். ஒரு சைடு பெரிய தையல் அடித்ததுனால கிளாத் எங்கேயும் நகராது. கட்டு கட்டி எடுத்துக்கலாம். பேக் சைடில் உள்ள துணி போகிற மாதிரி அடித்ததுனால வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டு பேக்கு வேலை முடிஞ்சிடும். உள்ளே இருக்கிற கிளாத்தில் வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம தையல் அடிக்கும் போதே கொஞ்சம் நகர்ந்ததுக்கே இந்த பிசுறுலாம் இவ்வளோ வெளியே வருது. துணியை எடுத்து வைக்கும்போதும் பொறுமையாக தான் வைக்கணும். வேகமாக வச்சோம்னா இந்த பிசுறுலாம் வெளியே வந்துடும். 3/4 இன்ச் அளவுக்கு உள்ள துணியை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் செய்யும்போது கூட உள்ளே இருக்கிற ஜரிகையெல்லாம் இந்த கத்திரிக்கோலில் வந்து பட்டு நின்றுக்குது. அதனால் மெதுவாகவே கட்டிங் செஞ்சுக்கலாம். கத்திரிக்கோலோட முனையில் வந்து மாட்டிக்குது. கழுத்து பீஸ் திரும்பி வர்றதுக்கு வளைவான இடத்துக்கு மட்டும் உள்ளே வெட்டி விட்டுக்கலாம், தையலில் படாத அளவுக்கு. இந்த மாதிரி வெட்டி விட்டோம்னா தான் நல்லா திரும்பி வரும். நகத்தில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம், நல்லா திரும்பி வந்துடும். பேக் சைடு பீஸு வேலை முடிஞ்சது. அடுத்தது எடுத்து வச்சு ஃப்ரண்ட் பீஸும் இதே மாதிரி தையல் அடிச்சுக்கலாம்.
கழுத்து தையல் அடிக்கும் போதும் அதிகமான துணி ஒரு சைடு விட்டு தையல் அடித்ததுனால இதுலேயே துணி அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து சுற்றளவு கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு பெரிய தையல் வேண்டியதில்லை. நாம் அப்படியே கையிலே அழுத்தி பிடிச்ச மாதிரி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஒரு பீஸ் அடித்ததையும் இன்னொரு பீஸும் அதே மாதிரி ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவிலையும் இதே மாதிரி தான் நிறைய ப்ளவுஸுக்கு தையல் அடிச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு கழுத்து லூஸ் வந்ததுன்னா ஷோல்டர்கிட்ட எப்படி தையல் அடிக்கிறது, அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் நான் ஏற்கனவே தைச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு கழுத்து லூஸ் வராது. அதனால் எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி தையல் அடிச்சுன்னா ஷோல்டர்கிட்ட தையல் அடிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி யாருக்கு இருக்கோ நாம் தைச்சு அவங்களுக்கு கழுத்து லூஸ் வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். அதனால் நாம் தையல் அடித்து சரி பண்ண வேண்டியதெல்லாம் எதுவும் கிடையாது. புதுசாக ஒருத்தருக்கு தைக்கும்போது கழுத்து லூஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி தைக்காமல் ஷோல்டர் ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். பீஸ் எல்லாம் உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரில் வர்றது மட்டும் கரெக்டாக வச்சுக்கலாம், நகர்ந்து வராமல். மேலே தையல் அடிக்கும் போதும் அப்போ தான் சரியாக வரும். இல்லைன்னா பீஸ் திரும்பின மாதிரி வந்துடும். லைனிங் கிளாத்து அப்புறம் மேல் சைடு தெரியும். ரெண்டு தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறதுனால ப்ளவுஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், வேலையும் ரொம்ப சுலபமாக முடியும். இதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னாவே ப்ளவுஸ் முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி தான். கிளாத்தை மட்டும் நேர் எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டரில் வந்திருக்கு. ஜாயின் பண்ணது பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். கழுத்து பீஸ் இந்த சைடு இருந்து அந்த பக்கம் முடிவு வரைக்கும் உள்ளே போகிற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஊசி அடைக்கி தையல் அடிச்சுக்கலாம். தையல் மட்டும் கரெக்டாக கீழே இறங்காமல் நேர் வரணும். இதில் ஏற்கனவே உள்ள டிசைன் வந்திருக்கிறதுனால தையல் இருக்கிறது தெரியாது. பிளைன் ப்ளவுஸாக இருந்ததுன்னா தையல் நல்லா மேல் சைடு தெரியும். இந்த ப்ளவுஸில் தையல் இருக்கிறதே தெரியாது. முதல் தையல் அடிக்கும் போதும் ஒவ்வொரு இடத்துக்கு கொஞ்சம் தைச்சதையும் நிறுத்தி லைனிங் கிளாத்து உள்ளே போகிற மாதிரி தள்ளி விட்டு அதுக்கு பின்னாடி தையல் அடிச்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம தைக்கிற தையலில் வேணால் வேகமாக தைச்சிக்கலாம். பின்னாடி கை கொடுத்து அடிச்சிட்டோம்னா சுருக்க வராது. வளைவான இடத்துக்கு வரும்போது நிறுத்தி மெதுவாக தைச்சிக்கலாம். வேகமாக திருப்பினோம்னா சுருக்க விழுந்த மாதிரி வரும். தையல் எல்லா சைடும் நேர் வந்திருக்கு. லைனிங் கிளாத்து மேலே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். பெரிய தையல் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு நகர்த்தி வச்சு பார்த்த பின்னாடி தையல் அடிச்சுக்கலாம். நம்ம வேகமாக தையல் அடித்தோம்னா அந்த சைடு இருந்து கிளாத்து நகர்ந்து வந்துடும்.
பேக் சைடு பீஸு மடித்து தைக்கிறதுக்கு கீழே இருக்கிற துணியை ஒரு விரல் நல்லா அமுத்தி பிடிச்சிக்கலாம். லூஸாக விட்டோம்னா லைனிங் கிளாத் வச்சு தையல் அடிக்கும் போதும் கீழே இருக்கிற துணி மட்டும் அதிகமாக போயிடும். அப்போ எண்டில் முடியும் போதும் மேலே இருக்கிற துணி அதிகமாக இருக்கும், கீழே இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இது நீங்கள் தைச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதனால் விரலில் ஒரு சைடு அமுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா கீழே 2 கிளாத்து ஈவனாக இருக்கும். மேலே இருக்கிற கிளாத்து அப்படியே லூஸாக விட்டுடலாம். நான் இப்போ மடித்து வைக்கும்போது கை விரலில் எப்படி அமுத்தி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ முடிகிறப்போ சரியாக வந்திருக்கு. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ப்ளவுஸில் இப்போ பாதி ப்ளவுஸ் தைச்ச மாதிரி தான். அடுத்து டாட் பிடிச்சி ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆயிரும். ஃப்ரண்டில் 2 சைடும் ஒரே அளவு இருக்குது. டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் 1 பாயிண்ட் அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு இதுவே போதும். 2.25 இன்ச் நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். 1.25 இன்ச் 1 பாயிண்ட் வச்சோம்னா அதுவும் அகலத்தில் பார்க்கும்போது 2.25 இன்ச்சுக்கு வந்துடும். 2 பீஸாக மடித்து தைக்கும்போது தான் 1.25 இன்ச் 1 பாயிண்ட்டு. ஒரு தையல் அடித்து இன்னொரு தையல் அது மேலேயே அடிச்சுக்கலாம். இதுக்கு பிசிறு அதிகமாக வர்றதுனால அதெல்லாம் உள்ளே மடிஞ்சு போகிற மாதிரி மடித்து வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு இன்னொரு டாட் பிடிக்கிறது ஊக்குப்பட்டியிலிருந்து 3 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் பகுதியிலேருந்து 4.5 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சோம்னா கப் ஷேப் கரெக்டாக வந்துடும். ப்ளவுஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இதுக்கு 4.5 இன்ச்சுக்கு பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். இதுவே இறக்க கம்மியாக இருந்தால் ஃப்ரண்ட் சைடு ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு இருந்ததுனாலே போதும். முதல்ல பிடிச்ச 2 டாட்டுக்கு இடையில இந்த மாதிரி மடக்கி வச்சோம்னாவே சரியாக வந்துடும். பிசிறு உள் சைடு போகிற மாதிரி தைக்கிறதுக்கு பட்டியில் கீழே 2 கிளாத் இருந்ததுனா தான் சரியாக இருக்கும். அந்த 2 கிளாத்து நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தையல் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு மேலே நாம் தைக்கும்போதும் மேலே கெட்டிய 2 கிளாத் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கிறதும் மடித்து தைக்கிறதுக்கு 2 கிளாத் இருந்ததுனா தான் 2 துணியும் ஒரே சமமாக வரும். இதே கீழே சிங்கிள் துணி இருந்ததுன்னா நாம் மடித்து தைக்கும்போதும் எண்டில் முடியும் போது அந்த கிளாத்து கம்மியாக வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி கீழே 2 கிளாத்து வைக்கிறது. லைனிங் கிளாத்தை அந்த சைடு தள்ளி விட்டு மேலே ப்ளவுஸ் கிளாத்தை மட்டும் வச்சு சிங்கிள் பீஸில் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். டாட் பிடிக்கிற இடத்துக்கு மட்டும் மெதுவாக வளைவாக தைச்சிக்கலாம். வேகமாக தைக்க முடியாது. கீழே இருக்கிற பீஸையும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம், லூஸாக விடாமல். பேக் சைடு வெட்டி விட்டுக்கிறது பேக் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கலாம், மாறி போகாமல்.
முதல் தையல் ஈஸியாக அடிச்சுக்கலாம். இது அப்படியே மடித்து தைக்கும்போது மட்டும் மெதுவாக தான் தைக்க முடியும், வேகமாக தைக்க முடியாது. எடுக்கும்போது நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா பீஸு நாம் திருப்பும் போதும் தையல்லாம் விட்டு போயிடும். இப்போ லைனிங் கிளாத்து அந்த சைடு இருக்குது. இது அப்படியே உள் சைடு போகிற மாதிரி மடிச்சுக்கலாம். தையல் அடிக்கும்போது தையலில் படாத அளவுக்கு உள்ளே மடித்து வச்சுக்கலாம். பட்டி பீஸ் இப்போ மடிக்கும்போது மேலே 2 கிளாத் இருக்குது. அதே அளவுக்கு கீழேயும் துணி இருக்கணும் அப்படிங்கிறக்காக கீழே 2 கிளாத் வச்சுருக்கு. இப்போ நாம் தையல் அடிக்கிறது முதல்ல ஒரு தையல் அடிச்சிருக்கு. அந்த தையலுக்கு உள்ள தையல் வர்ற மாதிரி அடிச்சுக்கலாம். அந்த தையலுக்கு வெளியே வந்ததுன்னா நாம் பீஸ் திருப்புனதையும் அந்த தையல் மேல் சைடு தெரியும். அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா முதல் தையல் அடித்ததுக்கு ஒட்டுன மாதிரியே உள் சைடு தையல் அடிச்சுக்கலாம். அப்போ பீஸ் திருப்பும்போது உள் சைடு தையல் எதுவும் தெரியாது. இந்த தையல் நாம் அடிக்கும்போது ரொம்ப மெதுவாக தான் தைக்கணும். கீழே இருக்கிற பீஸையும் நல்லா இழுத்து பிடிச்சி தைச்சிக்கலாம். இது 1 நிமிஷம் டைம் ஆனாலும் நம்ம எவ்வளோ பொறுமையாக தைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பீஸ் திருப்பின பின்னாடியும் எல்லா துணியும் சமமாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். வளைவான இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நாம் கட் பண்ணி விட்டோம்னா தான் பட்டி திருப்பின பின்னாடியும் உள்ளே இழுக்காமல் சமமாக ஒரே மாதிரி இருக்கும். வெளியே எடுக்கும்போது மட்டும் மெதுவாக எடுத்துக்கலாம். பாதி பீஸ் எடுத்துட்டு அப்படின்னாவே ஈஸியாக வந்துடும். அவ்வளவுதான், நீட்டாக இருக்குது. கட் பண்ணி விட்டதுனால நல்லா திரும்பி வந்திருக்கு. தையலும் உள் சைடு எதுவும் தெரியல. அதுக்காக தான் அந்த தையலை ஒட்டின மாதிரியே தையல் அடிக்க சொன்னது. இன்னொரு பட்டி பீஸுக்கும் இதே மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். இதை பார்த்து புரியலை அப்படின்னாலும் இந்த பட்டி பீஸ் தையல் அடிக்கும்போதும் இன்னொருக்கா பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கும். பட்டி முதல் தையல் அடிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. அதை அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி சுருட்டிட்டு வந்துக்கலாம். நம்ம தையல் அடிக்கும்போது அது படாத அளவுக்கு உள்ளே மடித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடித்த தையலில் ஒட்டின மாதிரியே உள் சைடு தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் அடிக்கிறது நிறைய பேர் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த வளைவான இடத்துக்கு மட்டும் கிளாத்தெல்லாம் உள் சைடு தள்ளி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நாம் சிரமமாக இருக்குது அப்படின்னு வேலையை நினச்சோம்னா அந்த வேலையை நம்ம கற்றுக்கவே முடியாது. அதனால் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைக்கும்போது அது நம்மளுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். அப்புறம் தைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த கிளாத்து உள் சைடு இழுத்துருக்கு, பேக் சைடு அதை கொஞ்சம் இழுத்துக்கலாம். அதை இழுத்து சரி பண்ணி வச்சு அப்புறமா தைச்சிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைக்கணும், வேகமாக தைக்க முடியாது. எடுக்கும்போது கட்டு கட்டி எடுத்துக்கலாம். ஓவர்லாக் மிஷினு இல்லாமல் வீட்டில் தைக்கிறவங்க இந்த மாதிரி தைச்சிக்கிட்டா சைடுலையும் ஆம்கோல் பகுதியில் மட்டும்தான் ஓவர்லாக் போட வேண்டியது வரும். அதையே கடையில் கொடுத்து கூட பின்னாடி ஓவர்லாக் போட்டுக்கலாம். இல்லைனாலும் அப்படியே கொடுத்துடலாம். அதில் அதிகமாக தெரிவிக்காது. இந்த மாதிரி தைக்கிறதுனால ப்ளவுஸ் பார்க்கும்போதே பிசுறுலாம் அதிகமாக வெளியே தெரியாது. அப்போ கஸ்டமர்கிட்டையும் ப்ளவுஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிக்கலாம். தையல் கூலியும் இன்னொரு 30 ரூபா 40 ரூபா நீங்கள் சேர்த்தியே வாங்கிக்கலாம். சுருக்கம் எல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. அடுத்து ஊக்குப்பட்டி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு 2 ஒரே அளவு இருக்குது. சைடில் ஜாயின் பண்ணுறது இதுக்கு முன்னாடி நான் ப்ளவுஸ் தைக்கும்போது எல்லாமே சரியாக வந்ததுனால இது நான் செக் பண்ணவே இல்லை. ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைக்கும்போது முதல் ப்ளவுஸ்லேயும் நம்ம செக் பண்ணிக்கணும் சைடில் எச்சு கம்மி வருதா அப்படின்னு. அப்படி எச்சாக இருந்ததுன்னா ஒரு தையல் அடித்து 2வது தையல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை செக் பண்ணி சரி பண்ணி அப்புறம் தையல் அடிச்சிட்டோம்னா சரியான அளவு வந்துடும். அடுத்து ஊக்கு வைக்கிற பட்டி பீஸ் அடிச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு அகலம் வெட்டணும்னாவே போதும்.
வி பட்டி அடிக்கிறதுக்கு 3 இன்ச் அகலத்துக்கு கிளாத் வெட்டிக்கலாம். இந்த அளவுக்கு வெட்டுனா சரியாக இருக்கும். ஃப்ரண்டில் ஊக்குப்பட்டி 2 ஒரே அளவு இருக்குது. அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். பிசுறுலாம் அதிகமாக இருக்குது, அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ்லேயும் ஸ்லீவ் எல்லாமே சரியான அளவு தான் வந்தது. இதுக்கும் வச்சு பார்த்துக்கலாம். இதுக்கும் சரியான அளவு தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த சைடு அதிகமாக இருக்குது. அதை மட்டும் தள்ளி வச்சு அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். இந்த கிளாத்து கொஞ்சம் லூஸ் கொடுக்காது, சருகையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனாலும் நாம் அப்படியே இழுத்து பிடிச்சி அடிச்சுக்கலாம். சென்டரில் கரெக்டாக வந்துட்டாலே போதும். ஃப்ரண்டில் கவர் தட்டு வர்ற இடத்துக்கு மட்டும் மெதுவாக தைச்சிக்கலாம். முதல் தையல் எப்பவுமே மெதுவாக தான் தைக்கணும். ரெண்டாவது தையல் அடிக்கும்போது மட்டும் வேகமாக தைச்சிக்கலாம். கிளாத்து 2 சைடும் சரியான அளவு தான் இருக்குது, அதனால் இழுத்து நாம் தைக்க வேண்டியதில்லை. அப்படி அதிகமாக இருந்ததுனாலும் 2 சைடு கொஞ்சம் கொஞ்சம் துணி விட்டுட்டோம்னா சரியாக இருக்கும். கட்டிங் செய்யும்போது சரியான அளவு தான் இருந்தது, சரியாக தான் இருக்குது. இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். இதை அதிகமாக நாம் இழுத்து அடித்து அப்படின்னா கூட சுருக்கம் வரும். அதனால் அதிகமாக இழுத்தும் அடிக்கக்கூடாது, துணியும் அதிகமாக லூஸ் விட்டும் அடிக்கக்கூடாது. நீங்கள் இப்போ தான் புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா சுடிதார் தைக்கிறது எப்படி, ப்ளவுஸ் தைக்கிறது எப்படி, கட்டிங் செய்கிறது எப்படின்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஸ்டிச்சிங் வீடியோ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி தைக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதும் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு அளவுக்கு எப்படி கட்டிங் செய்யலான்னு வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் ஒவ்வொரு அளவுக்கு எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்க ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டிங் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கும் அனுபவம் கிடைக்கும். தைக்கிறதும் நீங்கள் தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அனுபவம் வந்து ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க முடியும். சொல்கிறத விட நாம் தெரிஞ்சுக்கிறது நாம் வேலை செய்யும்போது தான் நிறைய கற்றுக்க முடியும். 4 ப்ளவுஸ் தைக்கும்போதும் ஏதோ ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் சரியாக வரலைனாலும் இன்னும் 2 ப்ளவுஸ் சரியாக வந்துடும். நீங்கள் அதை வச்சே நிறைய தெரிஞ்சுக்கலாம். நாம் என்ன தப்பு செஞ்சோம், அதை எப்படி சரி பண்ணி தைக்கலாம் அப்படின்னு. அதனால் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நிறைய அனுபவம் கிடைக்கும். ஸ்லீவுக்கு பிசுறில் அதிகமாக இருந்துன்னா அதை கட் பண்ணி விட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் போட்ட பின்னாடி இடுப்பு சுற்றளவு என்ன இருக்குதுன்னு பார்த்து தையல் அடிச்சுக்கலாம். 30.5 இன்ச்சு வேணும். ஃப்ரண்ட் சைடு 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பேக் சைடு 7.25 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே விட்டுடலாம். அந்த சைடு 2 இன்ச்சு இருக்குது பேக் சைடு கிளாத்தில். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1.25 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு வந்து நிறுத்தி 2 கிளாத்து ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு கிளாத்து ஒரு பாயிண்ட் வச்சுருந்துங்கன்னா அதை மட்டும் லூஸாக விட்டு அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். ஏற்கனவே நாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருந்ததுனாலும் ஒரு பாயிண்ட் எச்சு கம்மி வர்றது ஒவ்வொரு இடத்துக்கு வரும். அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் சுற்றளவு என்ன தேவையோ அதை வச்சு தையல் அடிச்சுக்கலாம். சைடில் எக்ஸ்ட்ராவே நான் 2 தையல் அடித்து விட்டுக்கலாம். லூஸ் வேணால் பிரித்து விடுறதுக்கு. ரெண்டு சைடும் ஒவ்வொரு தையல் அடித்த பின்னாடி இடுப்பு சுற்றளவு என்ன அதிகமாக இருக்கோ அதை மட்டும் நாம் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு சுற்றளவு அதிகமாக இருந்ததுனாலும் ஆம்கோல் சுற்றளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்லீவ் அவங்களுக்கு சின்னதாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் வரும். சிலருக்கு மட்டும் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பீஸ் அப்படியே 2ஆக மடித்து வச்சு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ இதோட முடிவடையுது. ஒரு லைனிங் ப்ளவுஸை இந்த மாதிரி பிசுறு வர்றதை எப்படி தைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுருக்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.